World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருமதி புவனேஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஜோதிடத்துறையில் போயிட்டுருக்குது. ஜாதகத்தில் அதிகமாக வலிமை பெறுவது சுபத்துவமா பாவத்துவமா நட்சத்திரமா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வாங்கம்மா. அந்த பஞ்சாயத்துக்கு முக்கியமான காரணம் சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சுபத்துவம் பாவத்துவத்தை சுட்டி காட்டக்கூடிய சத்பலங்களை பற்றி பேச வருமாறு திருமதி புவனேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயத் சர்வ விக்னோபசாந்தயேம். அனைத்து குருமார்களையும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களும் தொழுது என்னோட உரையை நான் ஆரம்பிக்கிறேன். சட்பலத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஒரு ஜாதகத்தில் 9 ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி சார் அவருக்கும் என்னோட நன்றியினையும், இந்த நான் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கிய இந்த சென்னை சங்கத்தை ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்பலத்தை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 9 கிரகத்தின் வலிமையும் ஷட்பலம் என்ற 6 வகையான பலத்தை ஆராய்ந்தால் நம்முடைய பலனை துல்லியமாக எடுக்கலாம் என்பது ஏற்கனவே எல்லாரும் முடிவு பண்ணி வச்சது தான் இது. ஷட்பலம் என்பது சமஸ்கிருத வார்த்தையில் ஷட் என்றால் 6 என்று பொருள்படும். பலம் என்றால் அந்த கிரகத்தோடைய வலிமையை குறிக்கிறது தான் பலம். அதனால் ஷட்பலம் என்று நம்ம சொல்கிறோம். 6 வகையான பலம் முதல் பலம் ஸ்தான பலம். ஸ்தான பலத்தை பற்றி நம்ம பேசணும்னா, ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், கேந்திரம், வர்க்கோத்தமம் மற்றும் நட்பு வீடுகளில் இருந்தால் நம்ம அந்த கிரகத்தை ஸ்தான பலம் இருக்குது, அந்த கிரகம் நல்லா வலிமையாக இருக்குது ஸ்தான பலத்தில் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸ்தான பலம் இல்லைன்றத நம்ம எப்படி முடிவு பண்ணுறதுன்னு சொன்னால், பகை வீடுகளில் இருந்தாலோ மறைவு வீடுகளான 3, 6, 8, 12 ஒரு கிரகம் அமர்ந்தாலோ, நீச்சம் அல்லது அஸ்தங்கம் ஆகி இருந்தாலோ, கேந்திர ஆதிபத்திய தோஷம் சொல்லுகின்ற குருவும் புதனும் அந்த ஆதிபத்திய தோஷத்தை பெற்றிருக்கிறார் என்றாலோ ஸ்தான பலம் குறைந்த இடமாக அது கருதப்படுகிறது. அடுத்த பலமான திருக் பலம். திருக் பலம் 2வது பலம். திருக் என்றால் பார்வை என்று பொருள். பார்வையோட பலத்தை நம்ம கணிக்கிறதா இருந்தால், ஒரு கிரகத்தோட பார்வை எப்படி இருக்குது, மற்ற எல்லா கிரகத்துக்குமே பொதுவான பார்வைன்றது 7ஆம் பார்வை. குருவுக்கும் புதனுக்கும் ஸ்பெஷலான பார்வைங்க உண்டு. அப்போ குரு என்ன பண்ணுவார், நம்ம அவர் இருக்கிற இடத்த பாழ் பண்ணுவார் சொல்லுவாங்க. பார்க்குற இடத்த வலிமையாக பண்ணுவார். அவரோட பார்வை வலிமை தான் நம்மளுக்கு குருவோட வலிமை பார்வையோட வலிமை தான் எடுக்கணும். சனி பகவான் பார்வையால் என்ன பண்ணுவார், அவர் இருக்கிற இடத்த நல்லதாக பண்ணிட்டு பார்வையை அவரோட பார்வையை நம்மளுக்கு மந்தத்தன்மையும் அந்த ஒரு நிலை இல்லாத இதையும் கொடுத்துருவார் சனி பகவான். அந்த இந்த கிரகத்தை இந்த பார்வையை பொறுத்து நம்ம 2 பார்வையும் நம்ம திருக் பலன்றத அந்த கிரகத்தோட பார்வையை நம்ம வச்சு முடிவு பண்ணிக்கிறோம். அடுத்தது நைசர்கிய பலம். இது 3வது பலமாக கருதப்படுகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்போது அதில் எந்த கிரகம் வலிமையானது என்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம சார் அடிப்படையிலே நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் இப்போ நான் அதை நான் சொல்கிறேன். ஒரு கிரகத்தில் இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு 7 கிரகமோ இல்லை 5 கிரகமோ ஒரு 4 கிரகமோ இருக்கும்போது அது எந்த கிரகம் வலிமையானதுன்னு நம்ம எப்படி அதை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்துருவோம். இந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு, அப்போ இந்த கிரகம் தான் வலிமையாக இருக்குது. உச்சம் பெற்றிருக்கு, அப்போ இந்த கிரகம் தான் வலிமையாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துருவோம். அப்போ அது மட்டும் இல்லாமல் ஆட்சியோ உச்சமோ எந்த வர்க்கோத்தமும் பெறாமல் இருந்து ஒரு 5 கிரகம் ஒரே கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம எதை வச்சு நம்ம எடுக்கணும், அந்த 5 கிரகத்தில் எது வலிமையானதுன்னு எடுக்கும்போது, அப்போ செவ்வாயோட சனி புதனை விட செவ்வாய் வலிமையானவர் அப்படின்றத வச்சு நம்ம எடுக்கலாம். அதுக்கு ஒரு சார் சொல்லி கொடுத்துருக்க மெத்தட் பிரகாரம் புதனை விட செவ்வாய் வலிமையானவர், செவ்வாயை விட சனி வலிமையானவர், சனியை விட குரு வலிமையானவர், குருவை விட சுக்கிரன் வலிமையானவர், சுக்கிரனை விட சந்திரன் வலிமையானவர், சந்திரனை விட சூரியன் வலிமையானவர், சூரியனை விட ராகு வலிமையானவர், ராகுவை விட கேது வலிமையானவர். இப்படி வச்சு நம்ம ஒரு கிரகத்தை, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கிரகம் ஒன்றா இருக்குன்னு வச்சுங்களேன். மேஷத்தில் புதன், குரு, சனி, கேது, ராகு என்ற 5 கிரகமும் ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் இதை யார் வலிமைன்னு எடுப்பீங்க?
இப்போ நம்ம சொன்ன முறைப்படி பார்த்தீங்கன்னா இதில் யார் வலிமைனா கேது தான் வலிமையானவர் நம்ம எடுப்போம். அந்த பாவகத்தை யார் ஆட்சி பண்ணுவார்னா கேது தான் ஆட்சி பண்ணுவார். அவர் தான் அதோட வலிமையை அங்கே எடுத்துப்பார். அந்த கிரகம் அந்த எத்தனாவது பாவகமாக இருக்கோ அந்த பாவகத்தோட இதை கேது முழுமையாக எடுத்துப்பார். அப்போ அதுதான் வலிமைன்னு நம்ம எடுக்கணும். இப்படி தான் நைசர்கிய பலன்றத நம்ம கணக்கு வச்சு நம்ம முடிவு பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது 4வது பலமான சேஷ்டா பலம். 4வது பலம் சேஷ்டா பலம் என்பது கிரகங்கள் செய்யும் பயண காலத்தை வைத்து சேஷ்டா பலம் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது உத்தராயணம் தட்சாயணம்னு 2 காலம் இருக்கு. அந்த 2 காலத்தில் தை முதல் மாசி பங்குனி, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி இது வரைக்கும் நம்ம உத்தராயண காலமாகவும் மகரம் இது என்ன பண்ணுதுன்னா மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசிகளில் சூரியனோ சந்திரனோ பயணம் செய்யும் போது அவங்களோட பலம் அதிகமாக செயல்படுது. இதை தான் சேஷ்டா பலம் அப்படின்னு சொல்கிறோம். கிரகங்கள் செய்யும் பயண காலத்தை வைத்து அந்த சேஷ்டா பலத்தை நம்ம முடிவு பண்ணுறோம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் வக்ரமாக இருக்கும்போதும் பலம் பெறுறாங்க. அவங்க அந்த அதுவும் பயணம் செய்கிற நிலைமை தான். வக்ரமாக இருக்கும்போது அவங்க பயணம் செய்யறதை வச்சு தான் நம்ம வக்ரம். அதாவது வக்ரம்னா என்ன, அது பின்னோக்கி அந்த ஒரு நிலை தடுமாறி ஒரு சூரியனோட கிட்ட போகும்போது அந்த ஒரு டிகிரி வயசில் அதோட நிலை தடுமாறி அதோட பின்னோக்கு நிலை தான் வக்ரம்னு எடுக்கிறோம். அப்போ அதுவும் ஒரு பயண காலம் தான். அதுக்கு அந்த பயணத்தை காலத்தை அடிப்படையில் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் வக்ரமாக இருக்கும்போது அவங்க அந்த நிலையில் பயணம் செய்யும்போது அவங்க அந்த பயணத்தின் பொழுது அவங்க வலிமையாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி மிதுனம் கன்னி ராசிகளில் பயணம் செய்யும் போது பலம் மிக்கவர்களாக செயல்படுகிறார்கள். அதாவது பயண காலத்தை வச்சு தான் இதையும் எடுக்கிறாங்க. செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மிதுனம் கன்னி ராசிகளில் பயணம் செய்யும் போது பலம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்றத நம்ம சேஷ்டா பலம் எடுத்திருக்கோம். அடுத்தது 5வது பலம் திக் பலம். திக் பலம்ன்றது எப்படி எடுக்கிறோம்னா திசைகளின் அடிப்படையில் தான் நம்ம திக் பலத்தை தீர்மானிக்கிறோம். திசைகளின் அடிப்படையில்னா எப்படின்னா பலத்தை தீர்மானிப்பது திக்பலன்றது மறைமுக ஆட்சி பலம்னு கூட நம்ம எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும்போது எப்படி செயல்படுதோ அதே செயல்பாடு திக்பலம் அப்படின்னு சொல்லும்போது அது மறைமுக ஆட்சியில் தான் செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிழக்கு திசையில் குருவும் புதனும் கிழக்கு திசைன்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷத்துக்கு கிழக்கு திசைன்னு எடுப்போம். ஆனால் நம்மளோட லக்கணன்றது கிழக்கு திசை தான் நம்ம எடுத்துக்கணும். லக்கணன்றத கிழக்கு திசையை எடுத்தோம்னா அப்போ லக்கணத்தில் குருவும் புதனும் அமர்ந்தாங்கன்னா அவங்களோட நிலைமை அங்கே என்னன்னா அவங்க திக்பலமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வடக்குன்னு சொல்லும்போது லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரனோ சுக்கிரனோ அமர்ந்தாங்கன்னா அவங்க திக்பலனா செயல்படுவாங்க. அதாச்சும் மறைமுக ஆட்சி பலனா செயல்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்குனா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல அவங்க பயணம் செய்யும் போது யாரு சனி ராகுன்றவர் 2 பேரும் லக்கணத்துக்கு 7 பயணம் செய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திக்பலமா மறைமுக ஆட்சி பலமா செயல்படுவாங்க. தெற்குன்னு எடுக்கும்போது லக்கணத்துக்கு 10ஆம் இடம் தெற்கா எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாய் சூரியன் கேது இவங்க 3 பேரும் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அவங்களோட பலனை ஆட்சியை ஆட்சி பலன் அதாவது மறைமுக ஆட்சி பலனா திக்பலமாக செயல்படுவாங்க. இதே கிரகம் திக்பலம் பெறும்போது அதே நேர் 7ஆம் இடத்துல அது நம்ம எப்படி ஒரு கிரகம் உச்சமாகுது, இப்போ லக்கணத்தில் உச்சமானா நம்ம என்ன சொல்லுவோம் 7ஆம் இடத்துல அது நீச்சமாகுதுன்னு சொல்கிறோம். அதே கணக்கின் அடிப்படையில் ஒரு கிரகம் திக்பலம் எங்கே அடையுதோ அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல அது நிஷ்பலம் அடையுது. நிஷ்பலம்னா அது மறைமுகம் நீச்ச பலன் சொல்லுவோம். இப்போ ஆட்சி பலன் சொன்ன மாதிரி மறைமுக நீச்ச பலனை தான் நம்ம நிஷ்பலம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிரகம் நிஷ்பலம் எங்கே அடையும் சொன்னால் குருவும் புதனும் இப்போ லக்கணத்தில் திக்பலம் அடையும் சொன்ன மாதிரி அதே நேர் 7ஆம் இடத்துல மேற்கில் குருவும் புதனும் நிஷ்பலம் அடைகிறார்கள். அதே மாதிரி சந்திரனும் சுக்கிரனும் 10னா தெற்கில் 4ஆம் இடத்துல அவங்க ஆட்சி பலன் அடையும் போது 7ஆம் இடத்துல தெற்கில் சந்திரனும் சுக்கிரனும் நிஷ்பலம் அடைகிறாங்க. சனியும் ராகுவும் எந்த இடத்துலனா லக்கணத்தில் அடைகிறாங்க. சனியும் 7ஆம் இடத்துல நம்ம திக்பலன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நிஷ்பலம் ராகுவும் சனியும் லக்கணத்தில் கிழக்கில் அடைகிறாங்க. அப்போ சூரியன் செவ்வாய் கேது 4ஆம் இடத்துல வடக்கில் நிஷ்பலம் அடைகிறாங்க. அடுத்தது என்னன்னா கடைசி 6வது பலம் காலபலம். 6வது பலம் காலத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானிப்பது தான் காலபலம். அதாச்சும் காலத்தை எப்படி அடிப்படையாக கொள்றதுன்னா சந்திரன் செவ்வாய் சனி
இவங்க 3 பேரும் சனி பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பகலில் வந்து சூரியன் வலிமையாகவும் அப்பாவாகவும், நைட்டில் வந்து சனி பகவான் அப்பாவாகவும் நம்ம சார் வலிமையாக செயல்படுவாருன்னு சார் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த அடிப்படையில் வந்து சந்திரன், செவ்வாய், சனி இரவில் வந்து பலமாக செயல்படுவாங்க. சூரியன், குரு, சுக்கிரனும் பகலிலும் ரொம்ப வந்து வலிமையாக செயல்படுவாங்க. அந்த காலத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கும்போது புதன் வந்து விடியற் காலை நேரத்தில் வந்து விடியற் காலையில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து புதன் வந்து நல்லா வந்து காலபலத்தோடு செயல்படுவார். ராகுவும் கேதுவும் வந்து அஸ்தமன காலங்களில் வந்து பலமிக்கவர்களாக செயல்படுவார்கள். சுக்லபட்சத்தில் வந்து சுபகிரகங்கள் வலிமையாகவும், கிருஷ்ணபட்சத்தில் வந்து தேய்பிரையில், அதாவது தேய்பிரைன்னு சொல்லும்போது அது வந்து அசுப கிரகங்களும் வலிமையாக செயல்படும். இதில் பலமிக்கவர்கள். சூரியனிலேருந்து 6ஆம் வீடு வளர்பிறை நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா? சூரியன்லேருந்து 6ஆம் வீடு வளர்பிறைன்னு எடுத்துப்போம். இதை வந்து நம்ம ஏன் சொல்கிறோன்னா சுக்லபட்சன்றதை நம்ம எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சூரியனிலிருந்து 6ஆம் வீடு வளர்பிறை சுக்லபட்சம், சூரியன்லேருந்து 7ஆம் வீட்டிலிருந்து அடுத்த 12 வீட்டு வரைக்கும் தேய்பிறை, அதாச்சும் கிருஷ்ணபட்சம் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இதோட அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு பலத்தை, ஒரு கிரகத்தோட பலத்தை, ஷட்பலத்தை நம்ம வந்து நிர்ணயம் செய்கிறேன்னு சொல்லி என்னோட பேச்சை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் இந்த இதுக்கும் மேடைக்கும் சாருக்கு எல்லாருக்கும் நன்றி. எனக்கு என் பேர் வந்து புவனேஸ்வரி. நான் அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருக்கேன். ஜாமக்கோலை நல்லாவே எனக்கு பார்த்துட்ருக்கேன். ஜாமக்கோலில் எனக்கு நல்லாவே பலன் சொல்ல வருது. அதனால் சாரி, ஒரு நிமிஷம். 7904896256 என்னோட நம்பர். ஷட்பலங்கள் அற்புதமாக இதுதாங்க. சிம்பிளாக என்ன தேவை, என்ன இருந்தால் போதும், இதை பார்த்தா போதுன்ற மாதிரி ஷட்பலங்களை பற்றி எளிமையாக பதிவு செய்த நமது புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.